வந்திருந்த அனைவருக்கும் எங்களது அ நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சஷ்டியப்த பூர்த்தி அன்று வந்திருந்த அனைவர்களுக்கும் எங்களது நமஸ்காரங்கள். மற்றும் ஆன்லைனிலும் தொலைபேசியிலும் எங்களை தொடர்பு கொண்டு வாழ்த்தியவர்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று சஷ்டியப்த பூர்த்தி அன்று ரமேஷ் பிரதாபனுக்கு வந்தவர்களை நான் கவனிப்பதால் என்னால் என் கணவனுக்கு வாழ்த்துரை கூற முடியவில்லை. ஆனால் ஆங்கில மேதையான அவருக்கு ஆங்கில பிறந்த நாள் தேதியில் நான் வாழ்த்துரை கூறுவதை கூறுகிறேன், கேளுங்கள். அனைவருக்கும் விசாலாட்சி ரமேஷ் பிரதாபனின் வணக்கங்கள். சிறிது பொறுமை காக்கவும். என் அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு வாழ்த்துரை கூறியுள்ளேன். என் தந்தையின் 80வது வயதில் சதாபிஷேகம் காணும்பொழுது தந்தைக்கு கவிதை பாடி நமஸ்கரித்தேன். என் பாசமலராகிய அண்ணன் 60ல் இதே போன்று சஷ்டியப்த பூர்த்தி அன்று அனைவர் முன்னிலையிலும் அண்ணனுக்கு சிறப்பான வாழ்த்துரை கூறினேன். என் அண்ணனுக்கு வாழ்த்துகள் கூறிய நான் என் கண்ணனுக்கும் வாழ்த்துரை சஷ்டியப்த பூர்த்தி அன்று அனைவர் முன்னிலும் கூற நினைத்தேன். அன்று வந்திருந்த அனைவரையும் வணங்குவதிலேயே நேரம் சென்று விட்டது. ஆகையால் உங்கள் பிறந்த நாளில் உங்களை வாழ்த்த ஆசைப்படுகிறேன். நீர் ஆங்கில மேதை அல்லவா? அதனால் உங்கள் தமிழ் பிறந்த தேதியில் கூற இயலாமல் ஆங்கில பிறந்த தேதியில் இந்த வாழ்த்துரையை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளவும் என் கண்ணா. 60ல் வாழ்த்து கூற எனக்கு இறைவன் அளித்த வரமாக நினைத்து கொண்டு இந்த சிறிய வாழ்த்துரை கூறுகிறேன். உத்தரவு தரவும். இது உங்களுக்கு தரும் திடீர் பரிசு. கமலா அம்மா அனந்த சுப்பிரமணியனுக்கு பிறந்த சித்திரை நாயகனே, பூரத்து புருஷனே, 60 ஆண்டுகளுக்கு முன்பு இதே குரோதி வருஷத்தில் பிறந்த என் குருவே, ரமேஷ் பிரதாபனே, என் கனவா இது? கனவா? திருஷ்டி சுற்றி கொள்ளுங்கள். எங்குமே நடக்காத, ஈரேழு உலகத்திலும் நடக்காத செயல் ஒன்று இன்று நடக்கிறது. தொலைக்காட்சியின் முதன் முறையாக அனைவரும் வியக்கும் விதம் ஆம், மனைவி கணவனை புகழ்ந்து பாடுவது. அவ்வாறு நடப்பது உம்மை போன்ற கணவனை அடைந்த மனைவியால் மட்டுமே உம்மை புகழ்ந்து பாட முடியும். இந்த உலகில் அந்த பாக்கியம் உமக்கும் எனக்கும் மட்டும்தான் கிடைத்துள்ளது. இதுபோல் முன்பு நடந்ததும் இல்லை, இதுபோல் பின்பு நடக்கப் போவதும் இல்லை. இதுபோல் முன்பு நடந்ததும் இல்லை, இதுபோல் பின்பு நடக்கப் போவதும் இல்லை. திருஷ்டி சுற்றி போட்டுக் கொள்ளுங்கள். ஆம், என் கனவா இது? கனவா? இங்கு ஏதாவது நீ வா போ என்று வந்தால் அது உன்மேல் உள்ள மிகுந்த அன்பினால் கூறும் வார்த்தை அல்லது கவிதையில் வரும் பண்பாடு என்று எடுத்துக்கொள்ளவும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு உன் கரம் பிடித்தேன். அன்று ஜோதிடத்தில் எனக்கு 7.5 சனி ஆரம்பம் என்றார்கள். 7.5 சனியில் இறைவன் எனக்கு ஒரு கனி கொடுத்தான் அன்று என்று இப்பொழுதுதான் புரிகிறது. மற்றொன்றும் புரிகிறது. 7.5 சனி அனைவர் வாழ்க்கையிலும் நமக்கும் நல்லதுதான் செய்யும் என்று. சனீஸ்வரர் என்னை பிடித்தாரோ இல்லையோ, அந்த சனீஸ்வரரை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. இப்பொழுது எனக்கு 2வது 7.5 சனி சுற்றில் உம்மிடம் இருந்து மீண்டும் தாலி கட்டி கொள்ளும் பாக்கியம் பெற்றேன். இந்த சனிக்கிழமையில் அந்த முதல் சுற்று சனியில் எனக்கு கொடுத்த கனியை இந்த 30 வருடமும் ருசித்து இறைவனிடம் 7 ஜென்மமும் இந்த கனியை நான் தொடர வேண்டும் என்று, தொடர்ந்து ருசிக்க வேண்டும் என்று இறைஞ்சுகிறேன். அன்று உம்மை கைப்பிடித்த பொழுது உடலால் உயர்ந்தவர் என்று நினைத்தேன். உள்ளத்தால் உயர்ந்தவர் நீர் என்று இந்த 30 வருட வாழ்க்கையில் தெரிந்து கொண்டேன். நம் கல்யாண புதிதில் ஒரு கருத்தரங்கில் உம்மிடம் கருத்தரங்கம் நடத்துபவர் நீர் என்னவாக விரும்புகிறீர் என்ற பொழுது மற்றவர்கள் எல்லாம் கோடீஸ்வரனாக வேண்டும், பிரதமராக வேண்டும் என்ற சமயம் நீர் நான் என்றும் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று கூறினீர்களே, அதை பார்த்து பார்த்து திகைத்தேன். அதை இன்று வரை நீர் கடைபிடிக்கிறீர்கள். நீர் மட்டும்தான் கடைபிடிக்கிறீர்கள். அதை பார்த்து பார்த்து மலைத்து கொண்டே இருக்கிறேன். உம்முடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் மனிதர்கள் அல்ல, மண் பானைகள். உம்முடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் மனிதர்கள் அல்ல, மண் பானைகள். அம்மா அப்பாவிற்கு நல்ல மகனாக, அண்ணனுக்கு நல்ல தம்பியாக, தங்கைக்கு பாச மலராக, மாமியாருக்கும் மாமனாருக்கும் நல்ல மருமகனாக,
மச்சினன் என்ற மச்சானுக்கு நல்ல நண்பனாக, மச்சினிகளுக்கு நல்ல தம்பியாக, உறவினர்களுக்கு நல்ல சொந்தமாக, நட்புகளுக்கு நல்ல உயிராக, பணிபுரியும் பள்ளியில் மேலாளருக்கு சிறந்த பணியாளராகவும், சக ஊழிய ஆசிரியர்களுக்கு நல்ல நண்பனாகவும், நல்ல தலைமையாகவும், மாணவர்களுக்கு சிறந்த ஆங்கில ஆசிரியராகவும் இருக்கும் ரமேஷ் பிரதாபனே, நீர் சமூகத்திற்கு சிறந்த நல்ல உயர்ந்த மனிதனாகவும், நீங்கள் விருப்பப்பட்டபடியே யாராலும் இருக்க முடியாத நல்ல மனிதனாகவும், அன்புள்ளவராகவும், திறமை உள்ளவராகவும் விளங்கும் என் குருவே, என் கனவா இது கனவா? என் குருவே, என் கனவா இது கனவா? இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு நல்ல பொருத்தமான ஒற்றுமையுடன் இருக்கும் கணவனை கொடுத்ததற்கு. ராமேஸ்வரத்தில் பிரதானமானது சிவன். அந்த சிவனின் மனைவியின் பெயர் விசாலாட்சி. ராமேஸ்வரத்தின் சிறப்பை சொல்வதற்காகவே தான் பெயரில் ரமேஷ் என்று அழைப்பார்கள். அதே பெயருடன் ரமேஷ் பிரதாபன் விசாலாட்சி என்று நம்மை இணைத்த அந்த கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். ஒற்றுமையான தம்பதியர்களை பார்த்து அந்த கடவுளே திருஷ்டி வைப்பாராம். நமக்கு திருஷ்டியை தவிர்த்து அந்த தெய்வமே இறங்கி வந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அன்பான கணவனே, நல்ல ஆசிரியனே, ஆசிரியருக்கு நல்ல தலைமையே, உன் உருவமும் உன் மீசையும் மற்றவர்களுக்கு பயமுறுத்தும். உன் உள்ளம் தெரிந்தவுடன் அவர்கள் அனைவரும் உன் ரசிகர்கள் ஆகிவிடுவார்கள். ஆனால் அதே உன் உருவமும் உன் மீசையும் எனக்கு காதல் மழை பொழியும் பொழுது அன்பாக தெரியும். அதனால் அந்த மீசைக்கு பயப்படாதவள் நான் ஒருத்திதான். ஆனால் அந்த மீசைக்கு அடிமை நான். அன்பான கணவனே, நல்ல ஆசிரியரே, இனிமையாக பேசுபவரே, இரக்கமும் ஈகையும் உள்ளவரே, உடலாலும் உள்ளத்தாலும் உயர்ந்தவரே, அனைவருக்கும் நீர் ஒரு ஊக்க மருந்து, எனக்கு நீர் ஒரு போதை மருந்து. அனைவருக்கும் நீ ஒரு ஊக்க மருந்து, எனக்கு நீர் ஒரு போதை மருந்து. எல்லளவும் பிறருக்கு தீங்கு நினைக்காதவரே, மற்றவரின் ஏற்றத்தை கண்டு மகிழ்பவரே, ஐயமிட்டு கூறுவேன், பதவியில் உயர்ந்தவர் எல்லாம் உயர்ந்தவர் அல்ல, உள்ளத்தில் உயர்ந்தவர்கள் எல்லாம் பதவியில் உயர முடிவதில்லை. நீங்களோ உயரத்திலும் உள்ளத்திலும் பதவியிலும் உயர்ந்த மனிதன், சிறந்த மனிதன். ஒரு மனிதனால் வீட்டில் நல்ல பெயரும் வெளியில் நல்ல பெயரும் எடுக்கவே முடியாது. எங்கோ ஒரு இடத்தில் சரிவு ஏற்படும். ஆனால் தாங்கள் மட்டும்தான் வீட்டிலும் நல்ல பெயர், வெளியிலும் நல்ல பெயர், பணியிடத்திலேயும் நல்ல பெயர் எடுக்க காரணம் என்ன? அதுவும் பலர் முன்னிலையில் உங்கள் மனைவி புகழ்கிறார் என்றால் நீர் எவ்வளவு தங்கமாக இருந்திருக்க வேண்டும். பலர் முன்னிலையில் மனைவியை விட்டு கொடுக்கும் கணவர்கள் உண்டு. ஆனால் இந்த 30 வருடத்தில் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் என்னை நீங்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்ததில்லை. அவ்வளவு உங்களைப் போல் நல்லவளா நான்? அல்ல. ஒரு கணவனுக்கு வேண்டிய முக்கியமான பண்பு உங்களிடம் இருந்ததை ரசித்து இன்று கூறுகிறேன். வாழ்க்கை என்றால் கசப்புகள், மோதல்கள் இருக்கும். அந்த மோதலில் நான் உங்கள் மனம் புண்படி பேசியிருக்கக்கூடும். அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் இந்த 30 வருடமும் ஒரே மனைவியுடன் சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் இன்று எனக்கு தாலி பரிசாக அளிக்கும் என் கனவா இது கனவா? காதலா? என் மீது அவ்வளவு காதலா? என் மன்னவனே, கம்பர், வால்மீகி அன்று ராமாயணம் எழுதினார்கள். இன்று அந்த கம்பர், வால்மீகி இருந்தால் ரமேஷ் பிரதாபாயணம் எழுதியிருப்பார்கள். மன்னவனே, கம்பர், வால்மீகி அன்று ராமாயணம் எழுதினார்கள். இன்று அவர்கள் இருந்தால் ரமேஷ் பிரதாபாயணம் எழுதியிருப்பார்கள். அந்த கம்பர் இன்று இல்லை என்பதால் உங்கள் மனைவி மூலமாகவே அந்த கடவுள் இதை தெரியப்படுத்துகிறார். சிறு வயது இளைஞர்கள் எல்லாம் ரமேஷ் பிரதாபன் போல் ஒரு உயர்ந்த சிறந்த மனிதனாக வேண்டும் என்று விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் அனைவரிடமும், முக்கியமாக உங்கள் வீட்டு மனைவியிடம் நல்ல பெயர் எடுத்து நீடூழி சந்தோஷமாக வாழலாம் என்று இன்று சிறியவர்களை வாழ்த்தி பெரியவர்களை நமஸ்கரித்து, முக்கியமாக எனது இளம் பருவத்தில் பரிசாக ரமேஷ் பிரதாபனை கொடுத்த என் பெற்றோர்களுக்கும் என் உடன் பிறந்தவர்களுக்கும் நன்றி கூறி, இன்று ரமேஷ் பிரதாபன் 60 வயதில் 60ஆம் கல்யாணம் செய்து தனது மகளுக்கு மீண்டும் தாங்கள் பெற்ற தங்கள் மருமகனுக்கு, உயர்ந்த மனிதனுக்கு, சரித்திர நாயகனுக்கு, தன் மகளுக்கு பொருத்தமான இந்த பூரத்து புருஷனுக்கு அந்நிய பாஷை ஆங்கிலத்தில்தான் மட்டும் சிறந்தவராக, தான் மட்டும் சிறந்தவராக இல்லாமல் ஆசிரியராக இருந்து மாணவர்களையும் சிறந்தவர்கள் ஆக்கும் இந்த 60 வயது இந்த ஆங்கில மேதையான இந்த இளைஞனுக்கு முறையாக 60வது கல்யாணம் செய்ய அருளும் ஆசீர்வாதமும் பொருளாலும் பொன்னாலும் வைடூரியத்தாலும் நிறைத்து தன் உயர்ந்த எண்ணம் கொண்ட மருமகனுக்கு 60வது கல்யாணம் செய்து அழகு பார்க்கும் என் தந்தைக்கும் என் சகோதரனின் குடும்பத்திற்கும், அதாவது என் அண்ணா சேதுராமனுக்கும்
என் உளமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்த அனைவருக்கும், இந்த கல்யாணத்தை சிறப்பித்த அனைவருக்கும், பாசமலரான உங்கள் தங்கை குடும்பத்தினருக்கும், என் மற்ற உறவினர் நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதேபோல் உம்முடைய 80வது வயதிலும் அனைவரின் முன்பு உங்கள் சிறப்பினை கூற வானுலகத்தில் இருக்கும் நம் மூதாதையர்கள், என் தாய், என் அக்கா, வாழும் தெய்வமான என் தந்தை திலகர் மற்றும் அனைவரின் ஆசீர்வாதத்திலும் இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த வாய்ப்பினை சிறப்பாக முடித்து கொடுத்த அந்த தெய்வத்திற்கு நம் நமஸ்காரங்களை மனப்பூர்வமாக செலுத்துவோம். உறுதியாக ஒரு பெண் பூ மாதிரி இருக்கிறதும் புயலாக இருப்பதற்கும் அவர்கள் புருஷன் கையில் தான் உள்ளது. நான் பூ மாதிரி இருப்பது உம்மால் தான். என் கனவா இது கனவா? இந்த கல்யாணத்தை நேரில் வந்து சிறப்பித்த அனைவரையும் மற்றும் ஆசீர்வதித்த அனைத்து பெரியவர்களுக்கும், ஆசிகளை பெற்றுக்கொண்ட சிறியவர்களுக்கும் எங்களது நன்றியை கூறி, அனைத்து நட்புகள் உறவினரிடமும் மற்றவர்களிடமும் ரமேஷ் பிரதாபன் விசாலாட்சி தம்பதியர் வேண்டிக் கொள்வது, ஏதேனும் குறைகள் இருந்தால் மறந்து மன்னித்துவிட்டு நிறைகளை மனதில் கொண்டு கண்டிப்பாக எங்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். என் காதலா, என் மீது அவ்வளவு காதலா? நன்றி.